ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. இல்லையா? கர்த்தர் இன்னைக்கு தாவீதோடு கூட சொன்ன காரியத்தை ஆண்டவர் சில காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறாரு. தாவீது எப்படி இருந்தான், தாவீது எப்படி அவர் நடத்தினார், அவனை எப்படி உருவாக்கினார், எப்படி வந்தாரு, என்ன அவன் செய்தான், எங்க விழுந்தான், இந்த காரியத்தை குறித்து தெளிவா ஆண்டவர் பேச விரும்புகிறாரு. ஒரு மனிதனை இப்போ நான் ஒரு ஒரு தாவீதுங்கிற ஒரு மனிதனை அவரை அழைத்து, எப்படின்னா ஈசா என்கிற ஒரு மகனுக்கு தான் தாவீது பிறக்கப்படுகிறாரு. இந்த தாவீது என்ன பண்றாரு, பிறக்கும் பொழுதே அவன் என்ன பண்றாங்க, அவனுடைய சகோதரர்கள் கூட வளர்க்கப்படாமல் அவன் சகோதரர்களை நல்லா படிக்க வச்சுட்டு தாவீதை என்ன பண்றாங்க, ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பி விடுறாங்க. ஏன்னா அவன் ஞானத்துல கொஞ்சம் குறைபட்டவனா இருந்தான். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, மனுஷனை ஆண்டவர் சொல்றாரு, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம எடுக்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருத்தவங்க படிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவருடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இன்னைக்கு எல்லாருக்கும் குறை இதுதான். நான் ஜோம் பண்றேன், ஆண்டவர் என் இருதயத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க, என் சிந்தனையை பார்க்க மாட்டேங்கிறீங்க, என்னுடைய வேதனையை பார்க்க மாட்டேங்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் கரெக்டா சொல்றாரு, மனுஷ முகத்தை பார்க்கிறான், நான் உன் இருதயத்தை நான் பார்க்கிறேன்னு சொல்றாரு. அங்க சாமுவேல் என்ன பண்றாரு, ஈசாயினுடைய மகன் வரும்பொழுது இவனா அப்படின்னு கேக்குறாங்க. அபிஷேகம் பண்ணப்படுது. சவுளுடைய ராஜ்யபாரம் விழுந்து போகும் பொழுது, சவுலுக்காக துக்கம் கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது சாமுவேலு கிட்ட இயேசு சொல்றாரு, தேவன் கர்த்தர் சொல்றாரு என்னன்னா, நீ ஏன் இப்படி துக்கம் கொண்டாடிட்டு இருக்கிற, சவுலை பார்த்து, சவுளுடைய ராஜ்யபாரம் விழுந்து போனனால ஏன் துக்கம் கொண்டாடுற, நீ துக்கம் கொண்டாட வேண்டாம், நீ எழும்பு, நான் உனக்கு ஒரு ராஜாவை தரேன், நீ அப்படின்னு அபிஷேகம் பண்றதுக்கு நீ எழும்பி போ என்று சொல்லி ஈசாயினுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அவன் ஈசாயினுடைய வீட்டுக்கு வரும் பொழுது அவனுடைய மகன் புறப்பட்டு அவனுடைய எதிர்கொண்டு வரான். ஏலியை பார்த்த உடனே அப்ப அந்த எதிர்கொண்டு வர்றத பார்த்து, ஐயோ இவனா அப்படின்னு கேட்கும் பிழவாக்கம் கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்ற, நீ ஏன் அவனுடைய முகத்தை அவனுடைய ரூபத்தை பாக்குற, அவனுடைய ரூபத்தை நீ பார்க்காத, மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், உன்னுடைய வடிவம் மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், இருதயம் தேவனோ மனுஷனுடைய இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறவராய் இருக்கிறார். இங்க என்ன பண்றாரு தாவீது, தன்னுடைய வனாந்தரத்துல ஆடுகளை மேய்க்கும் பொழுது சுரமண்டலங்களை வாசித்து தேவனை மகிமைப்படுத்துகிறான். அவனை மகிமைப்படுத்தி அவருடைய இருதயத்தை கேட்டு அவரை துதித்து பாடி அவன் வனாந்தரத்துல அப்படி அவன் நடக்கிறான். தன்னை ஆடு பீறி போடும்படியாக வரும் பொழுது சிங்கங்களும் கரடிகளும் ஆடுகளை அதை பறித்து போடும் கொல்றதுக்கு வரும் பொழுது அவன் தாவீது என்ன பண்றான்னு சொன்னா, அந்த சிங்கத்தின் வாயை கிழித்து ஆடை தப்பித்துக் கொள்ளும்படியாக செய்யறான் பாருங்க. அப்ப எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. நம்முடைய கணவரையோ நம்முடைய பிள்ளைகளையோ நம்முடைய உற்றார் உறவினர்களையோ இல்ல நம்மளையோ சாத்தான் பீறும்படியாக வரும் பொழுது அந்த சாத்தானுடைய வாயை கிழித்து அந்த ஆட்டை காப்பாற்ற அளவுக்கு வல்லவனாயிருந்தான் தாவீது. அவ்வளவு பலசாலியாயிருந்தான், பலம் கொண்டிருந்தான் அவன். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட தாவீது எப்படி பரலோக ராஜ்யத்தை இழந்தான்? ஏன்? தாவீதோ என் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறான் என்று சொன்ன இடத்துல தாவீது எங்க விழுந்தான்? ஏன் பரலோக ராஜ்யம் தாவீது சென்றடையவில்லை? பரலோக ராஜ்யத்தை அன்குவாலிஃபைட் ஆனதுக்கு காரணம் என்ன இல்லையா? இன்னைக்கு நம்ம அதை தானே யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எல்லாம் செய்யற, ஏன் இந்த வீழ்ச்சி, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கண்ணீர், நான் எல்லாம் கரெக்டா தானே பண்ணேன், ஏன் எனக்கு இந்த துன்பத்தை அனுபவித்தீங்க, ஏன் இந்த துன்பம் என்னுடைய வாழ்க்கைக்கு வந்துச்சுது அப்படின்னு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் உன் முகத்தை பார்க்க மாட்டேன், உன் இருதயத்தை நான் பார்க்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப தாவீதனுடைய இருதயத்தை உற்று பார்த்திருந்த கர்த்தர் எதை கண்டார்? தாவீதனுடைய இருதயத்தை உற்று பார்த்து அனலைஸ் பண்ணி கொண்டு என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சர்டிபிகேட் கொடுத்த தேவன் அவனுடைய இருதயத்தில எதை கண்டபடியினாலே அவன் வீழ்ச்சி அடைந்தான். இன்னைக்கு எல்லா மனுஷனும் அப்படிதான் இல்லையா? வீழ்ச்சி அடைகிறது அவனுக்கு தெரியாது. அவன் என்ன தெரியுமா, ஆண்டவரோடு கூட இணைந்து ஜெபிச்சு பிரேயர் பண்ணி எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு போவாங்க, எல்லா வெள்ளிக்கிழமையும் ஆராதனைக்கு போவாங்க, எல்லா செவ்வாய்க்கிழமையும் போவாங்க, எல்லா கூடுகையும் நம்ம அட்டென்ட் பண்ணுவோம், எல்லாத்தையும் நம்ம பண்ணிடுவோம்.
தேவனுக்கு உகந்த மாதிரி பைபிள் வாசிப்போம், குடும்ப ஜெபம் இருக்கும், மற்றவர்களுக்கு நம்ம சொல்லுவோம் எடுத்து இயேசுப்பாவை பத்தி, நல்ல பக்தியோடு இருப்போம், நமக்கு தேவைகளை எல்லாம் தேவன்கிட்ட கேட்போம். அப்படிதான் தாவீது கேட்கிறான், எல்லாத்துக்கும் ஆண்டவர்கிட்ட போறான். சுரமண்டலத்துல வாசிச்சு பாட்டு பாடி அப்படி ஆனந்த களிப்பா இருக்கிற தாவீதுனுடைய வாழ்க்கையில அரச பட்டம் ஒன்று வருகிறது. சாமுவேலை வைத்து அவனை ஒரு அரசனாக்கும்படியாக அவனுக்கு அபிஷேகம் ஒன்று வருகிறது. சாமுவேல் இடத்துல கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இந்த பிள்ளையான்னு இவன் யாருமே இல்ல. அந்த வசனத்தை நீங்க வாசிச்சுட்டே வரும் பொழுது அடுத்து ஈசாயிட்ட கேட்கிறாங்க, வேற யாராவது உனக்கு பிள்ளையா இருக்கிறாங்களா? அந்த 11வது வசனத்தை, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அனுப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அவன் வர வரைக்கும் நான் உன் வீட்டுல சாப்பிடவே மாட்டேன், நீ ஆள் அனுப்பி அவனை வர சொல்லு, அவனே கூட நான் பாக்குறேன், அவன் தானே ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் வரும் பொழுது சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசுறாரு, சிவந்த மேனியோடு கூட அழக ஒரு வாலிப பையன் துள்ளி குதிச்சு வரான் பாருங்க. அந்த இடத்துல இவன் தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணன்னு சாமுவேலுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. இவன் தான் நீ எழும்பி இவன் அபிஷேகம் பண்ணன்னு. அப்ப நீ ஆண்டவரை தேடி வரும்போது, ஆண்டவரை உங்க சொந்த ரட்சகரை நான் ஏற்றுக்கொண்டு நான் பாடி துதித்து அவருடைய சமூகத்துல நான் மகிழ்ச்சி இருக்கிற உனக்கு கர்த்தருடைய அபிஷேகத்தை கொடுக்கிறாரு பாருங்க. உன்னை அபிஷேகம் பண்றாரு. அபிஷேகத்தை வாங்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? அபிஷேகத்தை வாங்கிட்டு தாவீது என்ன பண்றான் பாருங்க, அபிஷேகத்தை அவன் வாங்கிக்கிறான். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினது. கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாதி ஆவி அவனை கலகம் பண்ணி கொண்டிருந்தது பாருங்க. சவுல் ராஜ்யபாரத்திலிருந்து விடுறாரு. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே பொல்லாத ஆவி யாருக்குள்ள போகுது? சவுலுக்குள்ள போகுது பாருங்க. ஒருத்தன் அபிஷேகம் பண்ணும் பொழுது யார் அந்த இடத்துல இருந்து கீழே விட தள்ளுறாரோ அவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி உள்ள போயிடும். ஒரு ஆவி போய் அவனை அலக்கழிக்கும். அந்த ஆவி இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சுரமண்டலம் வாசிக்கும் போது தான் போகும். இப்பேற்பட்ட நம்ம ஜெபிக்கும் போது அநேக அற்புதங்கள் நடக்கிறது, அநேக விடுதலைகள் வருது. ஆனா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போறோமா? இதே தாவீது கிட்ட ஒரு தீர்க்கதரிசிய தேவன் அனுப்புறார். திருப்பிக் கொள்ளுங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரம், 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல 1-2 வசனத்தை படிங்க. 2 சாமுவேல். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாயிருந்தது. பாருங்களேன், இவர் நாத்தான் வேலாகி ஒரு தீர்க்கதரிசிய தாவீதின் இடத்துல அனுப்பப்படுகிறார். ஃபர்ஸ்ட் அனுப்பின தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு? அபிஷேகம் பண்ணிட்டு போனாரு. அடுத்த தீர்க்கதரிசி எதுக்கு அனுப்புறாரு? எச்சரிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு அனுப்புறாரு. அடுத்த தீர்க்கதரிசி வந்தாங்க. ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி வரும்போது பயங்கர சந்தோஷம் தாவீதுக்கு, ஏன்னா ராஜாவாயிட்டான். அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம ஆலயத்துக்கு போகும்போது நமக்குள்ள வருது. பயங்கர ஆனந்தம், குடுகுடா போய் சுவிசேஷத்தை சொல்லுவோம், எல்லாம் பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அடுத்த தீர்க்கதரிசி வரம்பந்தான் அங்க பொல்லாப்பு நடக்குது பாருங்க, அங்க திண்டாட்டமே வருது. அடுத்த தீர்க்கதரிசி எங்க அனுப்புறாரு பாருங்க, அனுப்பி சொல்றாரு, அவனிடத்துல வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்துல 2 மனுஷர்கள் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவானும் ஒருவன் மற்றவன் தரித்திரனுமாய் இருந்தான். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கு தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி வைத்திர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் இருந்தது. வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்தில் குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்து வழிபோக்கனுக்கு சமையல் பண்ண வைக்க தன்னுடைய ஆடு மாடுகள் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணிவித்தான் என்றான். பாருங்களேன், அந்த ஐஸ்வர்யவான பாக்குறதுக்கு ஒரு வழிபோக்கன் வந்தான். யார் அந்த வழிபோக்கன்? யார் அந்த வழிபோக்கன்? அந்த வழிபோக்கனை குறிப்பிடலை. அந்த வழிபோக்கன் எப்படி இருந்தான் தெரியுமா? அந்த வழிபோக்கன் எந்த இடத்துல இருந்தான் தெரியுமா?
ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீதன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியம் உள்ளவளாயிருந்தாள். தாவீது உப்பரிகளை உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வழிப்போக்கன் அவனுடைய சிந்தனைக்குள்ள வரான் பாருங்க. சாத்தானுடைய சிந்தனைகள். ஒரு வழிப்போக்கன் அந்த வழிய அவன் போன பாட்டில போயிருக்க வேண்டியது இல்ல. அவன் உப்பரிகையில இருந்து ராஜா அரண்மனையில தூங்கி எழும்பி உப்பரிகையில அவன் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் தூரத்துல ஒரு பொண்ணு குளித்து கொண்டிருக்கிறத பார்க்கிறான், நீராடி கொண்டிருக்கிறத அவன் பார்க்கிறான். அந்த சிந்தனை அப்படியே விட அந்த வழிப்போக்கம் வந்தான், பார்த்தான், விட்டுற வேண்டியதானே. அவன் அதோட விடல். ஆள் அனுப்பி அந்த வழிப்போக்கனுக்கு அந்த ஆட்டை கொண்டு வான்னு சொல்லுவான். ஆளை அனுப்பி அந்த பெண்ணை என்னிடத்துல கொண்டு வான்னு சொல்லுவான். கொண்டு வந்து அவன் அடித்து புசித்து அவன் எல்லாத்தையும் நல்ல சம்பூர்ணமே அவனுடைய பாத்திரத்துல நல்ல விளம்பி எல்லாம் பண்ணிட்டான். எல்லாம் அவனுடைய என்ன அவன் நினைச்சானோ அதை அவன் நடத்தி முடிச்சிட்டான். அந்த இடத்துல அந்த வழிபோக்கனுக்கு அவன் ஒரு ஆகாரமாய் அவனை கொடுத்து விட்டான். தன்னுடைய சுய இச்சைக்கு அதை பலிகேடாக்கிட்டான். அந்த ஆடு ஒரே ஒரு தரித்திரனுக்கு ஒத்த ஆடுதான் இருந்துச்சு, பிள்ளைகளோடு கூட வாழ்ந்துச்சு. அப்படித்தானே நீங்க வாசிச்சீங்க, பிள்ளைகளோடு கூட வாழ்ந்தது. அவன் கொண்டு வரதை எடுத்து சாப்பிட்டு சந்தோஷமா தன்னுடைய மடியில படுத்துக்கொண்டு ஒரு மகளை போல இருந்தது. ஆனா அதை அடித்து புசித்தான். அப்பதான் அடுத்த தீர்க்கதரிசி தாவீதினிடத்துல வந்து சொல்றாரு, நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்றாங்க, அப்படி அடிச்சு புசிச்சுட்டான். அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க, அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் மூண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதுதாங்க நம்ம செய்கிற தப்பு. எங்க நம்ம விழுந்து போறோம்னா, நம்ம செய்த தப்பு என்னன்னு அறியாம கர்ஜிச்சு சீறி பேசுறோம் பாருங்க. கொலை வெறி வருது உன்னை கொல்றதுக்குன்னு, அந்த வார்த்தை உனக்கே வரும். தப்பு செஞ்சது நானா இருக்கும், செஞ்சது தாவீது. நாத்தான் வேல் போய் தாவீதுன்னுட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு வழிபோக்கம் வந்தான், 2 மனுஷங்க இருந்தாங்க, ஐஸ்வர்யவானும் தரித்திரனும். அந்த தரித்திரனிட்ட இருந்த ஒத்த ஆடை இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய மந்தையில இருக்கிற ஆட்டை பிடிச்சு கொடுக்காத பிற மந்தையில இருக்கிற ஆட்டை பிடிச்சு அவனுக்கு வந்து ஆகாரமா எல்லாத்தையும் அடித்து குடித்து விட்டான்னு சொன்ன உடனே, தாவீது ராஜா இல்ல, அவன் ஆடுகளை பாதுகாக்க கூடியவனாயிருந்தான். ஒரு காலத்தில் அவன் ஆட்டை பாதுகாத்தான். சிங்கங்கள் கரடிகள் வரும் பொழுது தன்னுடைய மந்தையில இருக்கிற ஆட்டை அவன் பலி கொடுக்காமல் அதை பீறி போடாதபடிக்கு அதனுடைய வாயிலிருந்து காப்பாற்றப்பட்டவன். இன்னைக்கு ஒரு ஆடு அவனுடைய கண்களில் தென்படும் பொழுது அந்த ஆட்டை அவன் என்ன பண்ணி இருக்கணும்? பாதுகாத்திருக்கணுமா வேண்டாமா? ஆனா அவன் பாதுகாக்கல. என்ன பண்ணான்? அடிச்சு அதை புசித்திட்டான். தன்னுடைய சுயத்துக்காக அவன் எண்ணினான், தன் சுய எண்ணத்துக்கு அவன் இரையாக்கி விட்டான் இச்சையிலே அந்த ஆட்டை. இன்னைக்கு எத்தனை ஆத்துமாக்கள் நம்மளை பார்த்து வருது? நம்ம அந்த ஆத்துமாக்களை விடுதலை பண்றோமா? ஈவன் நம்ம ஹஸ்பண்டை நம்ம விடுதலை பண்றோமா? நம்ம மனைவியை நம்ம பாதுகாத்துக் கொள்றோமா? நம்ம பிள்ளைகளை நம்ம பாதுகாத்துக் கொள்றோமா? நம்முடைய சுய இச்சையின்படி நம்ம நடத்தல. அவர் சொல்ற பிள்ளைகளிடத்துல நீ கோபம் மூட்டாமல் இருன்னு ஆண்டவர் சொல்லு, நீ கோபப்படுத்தாத உன் பிள்ளைய. நம்ம கோபப்படுத்தாம இருக்கிறோமா? புருஷங்கிட்ட சண்டை போட்டு அந்த வெறுப்பு பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. புருஷன் மனைவி மேல சண்டை போட்டு அந்த வெறுப்ப பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீ கோபம் மூட்டாமல் இரு. உனக்கு கோபம் இருக்கிறது, எரிச்சல் இருக்குது, எல்லாம் இருக்குது, பட் அமைதியா இரு. உன்கிட்ட இச்சை இருக்குது, நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே, உன்கிட்ட இருக்கு, உனக்கு தான் நிறைய தந்திருக்கிறேனே. சவுலுடைய எல்லாம் அவன்கிட்ட வந்துச்சுது. நிறைய ஆடு இருக்கு உங்ககிட்ட அடிச்சு சாப்பிடுறதுக்கு, உன் இச்சைக்கு இரையாக்குறதுக்கு அநேக ஆடுகள் இருக்கிறது. அந்த வழிபோக்கனுக்கு நீ இரையா கொடுத்திருக்கலாம். இச்சை என்பது ஒரு வழிபோக்கனை போல அவனுக்குள்ள வந்துச்சுது பாருங்க. நீ செஞ்சிருக்கலாம் அல்ல, ஆனா நீ அதை செய்யாமல் அதை அடிச்சு நீ கொடுத்த பாத்தியா? அதை தெரியாம நம்ம கிட்ட வந்து ஊழியக்காரன் சொல்லுவான், இல்லைன்னா ஒரு பிள்ளை சொல்லுவான், இல்லைன்னா ஒரு பிரதர் வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்க பண்ணது தப்பு, இல்லைன்னா சிஸ்டர் நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது. கோபம் கொண்டு ஜொலிச்சு எழும்பி நம்ம வார்த்தை பேசுறோம்ல, அது நம்மை நியாயம் தீர்த்து விடும். தாவீது சொன்னது மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறது என்று சொன்னது தாவீதனுடைய சந்ததியை மரணத்துக்காக உட்படுத்தியது.
தாவீது பரலோக ராஜ்யம் போகல. அடுத்து பாருங்க, அவர் சொல்றாரு, அவன் அந்த இடத்துல பாருங்க, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும். கொன்னுட்டான்ல, இந்த இந்த பலியீடு ஆக்குனதுக்காக அவனுக்கு தண்டனை வரல, அடுத்துதான் இருக்குது, அவன் தப்பு செய்யற இடத்துலதான் இருக்குது. இப்போ தகாத உறவுல இருக்கிற கணவன் மனைவிக்காக ஜெபிக்கிறாங்க. புருஷன் செய்ய வேண்டிய கடமைய புருஷன் செய்யாததுனாலதான் மனைவி, அவர் சொல்றாரு, விபச்சாரத்தினால் ஒழிய உன் மனைவிக்கு தள்ளுதல் சீட்டு கொடு. புருஷனுக்கு அங்க தள்ளுதல் சீட்டுன்னு அங்க எழுதல, மனைவிக்கு தள்ளுதல் சீட்டு கொடுக்கலாம் விபச்சாரத்தினால. வேற ஒன்றுக்கு இல்ல, சண்டை போடனால, விபச்சாரத்தினால். ஆகிலும் அது என் தேவன் கொடுத்ததல்ல, மோசே உங்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் மோசே எழுதி கொடுத்தான், இப்படி செய்யணும். அப்ப அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட் ஆட நீ பாதுகாக்கிற இடத்துல நீ இருந்த, ஜனங்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருந்த, அந்த ஜனத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிற இடத்துல உன் இச்சைக்காக ஒருவனை நீ பலி கொடுத்தாய். தேவ சாயல்ல இருந்த உரியா அவனுடைய மனைவியை அவனுடைய இச்சைக்கு சொந்தமாக்கும்படியாக புருஷனை கொலை பண்ணிட்டான். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற இச்சை என்னதுன்னு நம்ம அறியாம இருக்கிறோம். எனக்கு அது பண்ணலன்னா, அந்த இச்சை பண்ணலன்னா எனக்கு கொலை வரி வருது, உன்னை கொன்னுடுவேன். கொன்னானா? இச்சை அவனுடைய கொலை வரி உரியாவை கொன்னு போட்டது. ஏன்னா எனக்கு வேணும் அந்த பொண்ணு, அவன் எனக்கு வேணும். இச்சை, தாவீதுக்குள்ள வந்த இச்சை பாருங்க, அவனை ராஜ்யபாரத்துல பரலோக ராஜ்யத்தை. இதுக்கு முன்னாடி நீங்க 1 சாமுவேல படிக்கும் என்ன படிச்சீங்க? தாவீது அபிஷேகம் பண்ண என்ன படிச்சீங்க? அந்த இடத்துல தாவீது அவன் அபிஷேகம் பண்ணும் பொழுது அவன் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அவன் சொல்ற பாருங்க, இந்த இடத்துல அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தாவீது அபிஷேகம் பண்றாரு. 16வது அதிகாரத்துல, தாவீதோ கர்த்தரோ மனிதனுடைய முகத்தை பார்ப்பதில்லை, அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார் என்று. அவனுடைய இருதயத்தை பார்த்து, தாவீதோ என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்ன தேவனே, அவனுடைய இருதயத்துல பொல்லாதவைகளை சிந்திக்கும் பொழுது, ஒரு பெண்ணுக்காக ஒரு மனைவியை நீ கொலை பண்ற அளவுக்கு, அவ வேண்டான்னு வைக்கிற அளவுக்கு துணிகரமா வர்ற, அடுத்த புருஷனுக்காக, அடுத்த பொண்ணுடைய புருஷனுக்காக நீ சொந்த புருஷனே கொலை பண்ற அளவுக்கு நீ துணிகிற. பாவம் எந்த அளவுக்கு இச்சை நமக்குள்ளால கற்பம் தரிக்குது பாருங்க. அடுத்த உறவுக்காக சொந்த தான் பெத்த குழந்தையே கொலை பண்றாங்க. இங்க தாவீது அதுதானே பண்ணி இருக்கிறான். எதுக்கு தாவீதுடைய இந்த சரித்திரம் இங்க எழுதப்பட்டது தெரியுமா? இதை நீங்க பண்ண கூடாதுன்னு நினைவு கூறும்படியாக. அல்லது அந்த மனைவி அவன் இது பண்ணி அப்படி இப்படி எல்லாம் இருக்குது பழைய ஏற்பாடுல, நிறைய மனைவிகளை வச்சிருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அங்க அவர் சொல்லப்படல. ஒரு ஆட்டுக்குட்டி பாதுகாத்தான். அதுக்கு முன்னாடி அதுக்கு அவர் எப்படி செய்வாரு தெரியுமா? இங்க பாருங்க, தாவீது எவ்வளவு வைராக்கியமா எழும்புறான் பாருங்க. 17வது வசனத்துல ஒரு பெலிஸ்தியன் எழும்புவான். பெலிஸ்தியன் எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களை கொலை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு பெலிஸ்தியன் எழும்பும் போது பெலிஸ்தியனுக்கு முன்பாக அவன் சொல்றான், அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வந்திருக்கிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். ஆதலால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உன்னை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னான். எவ்வளவு வைராக்கியமா இறங்குறான் தெரியுமா? தன்னுடைய ஜனத்தை விடுவிக்கிறதுக்கு எவ்வளவோ வைராக்கியமா இறங்குற ஒரு தாவீது ஒரு சின்ன இச்சைக்காக எல்லாத்தையும் இழந்துட்டான். ஒரு சின்ன இச்சை. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க, எந்த பாஸ்டரா இருந்தாலும் சரிதான்,
எந்த தேவ ஊழியக்காரனா இருந்தாலும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனா இருந்தாலும், அவன் மனிதன். சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பி தாவீதை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கும் பொழுது அவன் பெலிஸ்தியனுக்கு முன்பாக என் தேவனுக்காய் நான் நிற்பேன் என்று தேவன் உன்னை ஒப்புக் கொடுப்பார் என்று சொன்ன தாவீது உரியாவனுடைய ஜீவனை எடுக்கிறதுக்கு துணிந்தான், தன்னுடைய சுய இச்சைக்காக. ஒரு நாளும் நம்முடைய இச்சையில விழுந்து போகக்கூடாது. ஒரு நாளும் நம்முடைய இச்சையில விழுந்து போயிடக்கூடாது. நம்ம சுயத்திற்காக அவங்கள நம்ம பலிகீடாக்க கூடாது. எந்த தப்பும் பண்ணிருங்க, ஏதாவது தப்பு பண்ணான உரியா, அந்த இடத்துல உரியாவை அவர் தாவீதை அனுப்பும் போது உரியா சொல்றான், ஆண்டவரே உம்முடைய பாளையத்தை உமக்கு விரோதமாக எழும்பி சத்துருக்கள் யுத்தத்துக்கு நிக்கிறாங்க, நம்முடைய ராஜ்யம் எப்ப விழுமோ என்று இருக்கிறது. யுத்தத்துக்குள்ள சத்துருவானவன் மேற்கொள்ள வந்து நிற்கிறான். இந்த நேரத்துல நீ போக சொல்றிய, நான் உண்மை விட்டு போக மாட்டேன். எவ்வளவு வைராக்கியமாய் தேவனுக்காக நிக்கிற, எவ்வளவு வைராக்கியமாய் ராஜாவுக்காக அவன் நிக்கிறான் பாருங்க. உன்னையும் என்னையும் கொலை பண்றதுக்கு சத்துரு சதி தீட்டுவான். ஆண்டவருக்கு முன்னாடி நீ முழங்கால் படிட்டு பிரேயர் பண்றியா? உன் கணவனுடைய ரட்சிப்புக்காக நிக்கிறியா? உன் மனைவினுடைய ரட்சிப்புக்காக நிக்கிறியா? உன் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நிக்கிறியா? சாத்தான் திட்டமிட்டு வருவான் உன்னை கொலை பண்றதுக்கு. அந்த ரட்சிப்புக்காக நிக்கிற தேவனுக்காக வைராக்கியத்தோடு கூட நின்னான். மனுடைய மனைவியின் இடத்துல கூட போகாம நான் எப்படி போவேன், நான் எப்படி அந்த இச்சையை நான் செய்வேன், என்னுடைய ராஜ்யம் விழுந்து போறது மாதிரி இருக்கே, சத்ருவின் கூட்டம் எதிர்த்து நிற்கிறதே, நான் யுத்தத்து களத்துல நிக்க வேண்டியவன் என்று சொன்ன இடத்துல சத்ருவுடைய கரத்திலே அவன் ஒப்பு கொடுத்து விட்டான் பாருங்க. உங்களுக்கு எதிராய் சாத்தானுடைய சதிகள் தீட்டப்படும். ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தீர்களானால் அந்த திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்துறதுக்கு வல்லவராயிருக்கிறார். வெறுமனையாய் நீங்க வித்த செய்கிறவர்களாய் நிற்க கூடாது. சாத்தானுடைய தந்திரங்களை அறியத்தக்க வண்ணமாய் தேவனோடு கூட சஞ்சரித்து சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து போராடுகிறவர்களாய் நீங்க இருக்கணும். அந்த சர்வாயுத வர்க்கம் நமக்கு வேணும். உரியா அதை இழந்து நின்னான். யுத்தத்துக்காக அவன் நின்னான். சர்வாயுத வர்க்கம் அவனுக்கிட்ட இருந்திருந்தா சத்ரு அவனுடைய வீட்டுல நுழைந்தது அவன் அறிந்திருந்திருப்பான். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய வீட்டாரையும் எவ்வளவு ஆச்சரியமாகும், எவ்வளவு இமைகள் மூடாத வண்ணமாய் எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்து நம்ம கண்ணமிட்டு அவர்களை பார்க்கணும். சத்துருக்கள் கையில அவங்க விடப்படாம புருஷனை வஞ்சிக்காதபடிக்கு, மனைவியை வஞ்சிக்காதபடிக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். அவனுடைய ராஜ்யபாரம் விழுந்ததா, தாவீதுனுடைய ராஜ்யபாரம் விழுந்தது அந்த பெண்ணை பார்த்தது. அந்த பெண்ணை அவன் அடைந்து உரியாவை கொன்றதோடு கூட ராஜ்யபாரம் நின்றது. நாத்தான்வேல் சொன்னான் பாருங்க, இப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தீனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கு முன் வீட்டிலிருந்து விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் அந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடு சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்திலே அதை செய்தாய். நானோ அந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாரும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று சொன்னார். தாவீது செஞ்ச அந்த அயோக்கியமான காரியத்தை, தாவீது செஞ்ச அந்த அநியாயத்தை தேவன் சொன்னார், நீ ஒளிப்பிடத்துல செஞ்ச உன் சந்ததியை கொண்டு சூரிய வெளிச்சத்துக்கு முன்பாக நான் அதை செய்வித்து காட்டுவேன். இன்னைக்கு நம்முடைய சந்ததி காப்பாற்றப்படணும்னா, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா, நாமும் சாட்சியுள்ள வாழ்க்கை அவர்களுக்கு முன்பாக வாழணும். தாவீது சொன்ன வார்த்தை, அவன் மரண தண்டனைக்கு அவன் பாத்திரவான் என்று மரண தண்டனை வந்தது. பெலிஸ்தியன் சொல்லுவான், நீ பட்டயத்தோடு இல்லாம நீ வர பாரு, நான் என்ன நாயா? ஏன்னா தாவீது பெலிஸ்தியனை கொல்ல போகும்போது வெறும் கல்லு 5 கூழாங்கல் கோளோட தான் போவான். பட்டயம் ஈட்டியதும் இருக்குமா? இருக்காது. தேவன் பட்டயம் ஈட்டியும் வச்சு அவர் யுத்தம் செய்யவே மாட்டார். வார்த்தையோடு கூட தான் அவர் பேசுவார். அவனுடைய வார்த்தை, பரிசுத்த வார்த்தை. தாவீது சொன்னா பாருங்க, இன்றைக்கு உன்னை நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய தேவன்
அவருடைய ராணுவ வீரத்தினுடைய அந்த தலைவருடைய நாமத்துல நான் வந்திருக்கிறேன். அவர் இன்றைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னார். பெலிஸ்தியன் ஓடி அவனை எதிர்கொண்டு வருகிறதுக்கு முன்பாக இவன் கல்லை எடுத்து ஓங்கி அடித்தான் பாருங்க. அவன் நெற்றியிலே கல் பட்டபடினால் பெலிஸ்தியன் கீழே விழுந்தான். உன்னை எதிர்த்து ஓடி வருகிற அந்த சாத்தான எத்தனை பட்டயங்களோடு கூட இருந்தாலும், அவன் எப்பேற்பட்ட பலசாலியா இருந்தாலும், நீ எழும்பி போராடத்தக்கவண்ணமாய் நீ இருக்கணும். நீ போராடுகிற நீ ஒரு நாளும் விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையோடு கூட நீ இருக்கணும். அதுதான் ஆண்டவர் இன்றைய காலை வேளை உங்களுக்கு சொல்லுகிறாரு. நீ ஜாக்கிரதையாயிரு. சத்துருவான எந்த பக்கவாட்டு வரை, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவதான், நீ ஆலயத்துக்கு வரவங்க தான், நீங்க ஜெபிக்கிறவங்க தான். பட் உங்களையே தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதையே வஞ்சித்து விட்டான். பரலோகத்துல பிரவேசிக்க அவன் அனுமதிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவன் ராஜாவாய் அநேக ஆண்டு அவன் சொல்லுவான், நான் எத்தனை கரடிகளை நான் இது பண்ணிருப்பேன், எத்தனை சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ஆத்துமாக்களை மீட்டேன். பட் நீ ஆத்துமாக்களை கொன்ன இல்ல, நீ ஆத்துமாக்களை மீட்டதான். அதே ஆத்துமாக்களுடைய இருதயத்துல இச்சையோடு கூட நினைச்ச இல்ல, அந்த இச்சையை நடப்பிக்கணும்னு நினைச்ச இல்ல, உன்னுடைய ஊழியம் கீழே விழுந்துடும், உன்னுடைய குடும்பம் உடைக்கப்படும், இடிஞ்சு போயிடும். குடும்பத்தை கட்டப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய ரகசியத்தை அறிந்து தேவனோடு கூட சஞ்சரித்து சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து சாத்தானுக்கு எதிர்த்து நின்று, தீமைக்கு எதிர்த்து நிக்காத, சாத்தானுக்கு எதிர்த்து நின்று. அவர் சொல்ற தீமைக்கு நீ என்னைக்குமே எதிர்த்து நிக்க கூடாது, சாத்தானுக்கு நீ எதிர்த்து நில்லுன்னு அவர் சொல்றாரு. ஈட்டியோடும் பட்டயத்தோடும் தேவன் வரமாட்டார் யுத்தம் செய்கிறதுக்கு. அவர் வார்த்தையோடு கூட அவர் யுத்தம் செய்கிற தேவன். அந்த வார்த்தை, உன்னுடைய விசுவாச வார்த்தையே உன் புருஷனை கொண்டு வந்துடும். எங்க இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் கொண்டு வந்துருவோங்க. எப்பேற்பட்ட பாழ்குழியில இருந்தாலும் கர்த்தர் அதை விடுவிக்கிறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே மத்தியான வேளையிலே கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பேசினீர் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளினால தாவீதோ என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னவன். ஆண்டவரே, அப்புறமா எப்படி அவன் விழுந்தான், எதற்காக அவன் விழுந்தான் என்று சொல்லி அநேக தேவனப்பா ஆடுகளை மீட்டவன். ஆண்டவரே, தாவீது என்னுடைய குமாரன் அல்லவோ என்று சொல்லப்படத்தக்கவன். அவன் எங்கே விழுந்தான்? இச்சையிலே விழுந்தான். இருதயத்திலே கடைசி ஆயுதம், என் மகளை நீ நினைச்சுக்கோ, என் மகனை நீ நினைச்சுக்கோ, அவனுடைய கடைசி ஆயுதம் தான் வேசித்தனத்தினுடைய ஆவி, இச்சையின் ஆவி. அது உனக்குள் பிரவேசித்தால் அதை ஆண்டவர் அப்போ உன்னை மரணத்துக்கு நேராக உன்னை நடத்தும். நீ எச்சரிப்பாயிரு. உனக்கு நேராக அனுப்புகிற ஆத்துமாக்களை நீ ஆதாயப்படுத்திக் கொள்ள இருக்கணும். நீ அதை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். அதை ஆண்டவரே நீ எரிச்சலின் ஆவியை கொண்டும் கோபத்தை கொண்டும் அவர்களை ஆண்டவரே கொல்லாதபடிக்கு, அந்த ஆத்துமாவை நீ கொல்லாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு என்று அவர் சொல்லுகிறார். நீ எச்சரிக்கையாயிரு. தாவீதோ, ஆண்டவரே நீர் எனக்கு கேடகம், நீர் எனக்கு துருகம், ஆண்டவரே நான் என்ன செய்வேன், என் சத்துருக்கள் என்னை பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் ஆண்டவரே நீர் எழும்புங்க, எது வரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைத்துக் கொள்ளும் என்று அங்கலாய்ப்போடு கூட தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு செய்தவன் இச்சேலை விழுந்து போனான். நன்றியோடு குடமை துதிக்கிறோம் தேவனப்பா. ஆத்துமாக்களை கொல்லுகிறவர்களாய் அல்ல, அவர்களை ஆதாயப்படுத்தி ஜீவனுக்கு நேராய் நடத்துகிறவர்களாய் இருங்கள். ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு ஓனாய் யாரை பீறி போடலாம் என்று வருகிறது. ஆண்டவரே, ஆட்டு தோலை ஆண்டவரை போர்த்தி கொண்டிருக்கிறார். அவன் வசனத்தோடு கூட வருவான், அவன் அற்புதத்தோடு கூட வருவான், அவன் அதிசயங்களோடு கூட வருவான், அவன் சமாதானம் பண்ணுகிறவனாய் உன்னிடத்தில் வருவான். பட் நெவர் அவனுக்குள்ள பீறி போடுகிற ஓனாய் இருக்கிறது, உன்னை கிழித்து போடுகிற ஓனாய் இருக்கிறது. உனக்கு தெரியாது, 1-2 வருஷம் வரைக்கும் உன் கூடயேதான் இருக்கும். பட் அது உன்னை பீறி போடும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அதை பீறி போடாத வரைக்கும் உன்னை காவல் காக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, என் கரத்தில இருந்து உன்னை பிடிப்பவர் யார்? என் கரத்தில இருந்து உன்னை ஆண்டவரே சப்ப தொடுபவன் யார்? நீ என் கரத்துல இருக்கிற என்று சொல்லி நீ தேவனுடைய கரத்துல இருக்கணும். அப்பொழுது அவர் உன்னை தொட விட மாட்டாரு. சத்துரு வரும்பொழுதே உன்னை எழும்பி ஆண்டவர் சொல்லுவாரு, இன்னொருவனை எழுப்புவார் பாருங்க. ஆண்டவர் எழுப்பி வெட்டன்னு சொல்லுவார் பாருங்க. வெட்டுவான், அந்த சாத்தானை வெட்டி கீழே வீழ்த்துவான். அந்த ஆட்டை ஒரு நாளும் தொடுகிறதுக்கு அவர் அனுமதிக்க மாட்டார். அவருடைய மந்தையில நீ இருந்தா, அவருடைய மந்தையின் ஆடாய் நீ இருந்தா, அவருடைய மந்தையின் ஆடாய் நீ இல்லாவிட்டால் ஒரு நாளும்
ஆண்டவரே இயேசப்பா பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நீ வரணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, என்னுடைய இரட்சகர், என்னுடைய பாதுகாவலர், அவர் பாதுகாக்கிறார். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்தி, அவர் பாதுகாவலராய் இருக்கிறார். உனக்கு சொந்த இரட்சகனாய் தான் நீ ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கிறார். அப்பொழுதே அவர் ஒரு இரட்சகராய் வந்து விட்டார். அவர் சத்துருவன் கையில் ஒன்று ஒப்பு கொடுக்காதபடிக்கு உன்னை அவர் பாதுகாத்துக் கொள்ளுவார். ஆனாலோ நீயோ உன்னுடைய சுய இச்சைக்காக ஆசைப்பட்டு கீழே விழுந்து அந்த பாதுகாப்பை நீ ஒருபோதும் இழந்து போய்விடாத. தாவீது அவனுடைய குடும்பத்தில் இருந்த பாதுகாப்பு இழந்து போய்விட்டது. அவனுடைய சந்ததிகள் அதை இழந்தார்கள். அவன் ஒளிப்பிடத்திலே சென்றதே அவனுடைய சந்ததிகள் மூலமாக. அவர் ஆண்டவரே பழி வாங்குகிற தேவனாய் வந்தார். அவர் சொல்றாரு, பழி வாங்க வருவாருங்க. பழி வாங்குதல் எனக்குரியதே என்று ஆண்டவர் சொல்றாரு. நாமும் பழி வாங்கண்டா. உன்னுடைய குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு 4-5 பிள்ளைங்க வராங்களா, பெண்கள் வராங்களா, ஆண்கள் வராங்களா, நீ கவலைப்படாத, நீ பேசாம இரு. அவர் பழி வாங்கிடுவாரு. அவர் பழி வாங்கிடுவாரு. பழி வாங்குதல் அவருக்குரியது. நீ சும்மா இரு, அவர் யுத்தம் செய்வார் உனக்காக. அந்த பிள்ளைகளுடைய பேரை மட்டும் நீ குறிப்பிட்டு விட ஆண்டவருக்கு இடத்துல நீ அவர்களுக்காக ஜெபம் பண்ணு, அவர்களை ஆசீர்வதி, அவர்களுக்காக நீ வேண்டிக்கொள். அப்பொழுது அக்கினி தழல் அவருடைய சிரசின் மேல் விழும் பாருங்க. நீ துதிக்கும் பொழுது, அந்த நபருக்காக நீ ஜபிக்கும் பொழுது, யார் உனக்கு விரோதமாக எழும்பினாரோ அந்த நபருக்காக, அந்த ஆத்துமா விடுதலைக்காக நீ ஜெபி. அக்கினி தழல் அவருடைய சிரசின் மேல் விழும் பாருங்க. ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் இருதயத்தை நோக்கி பார்க்கிறதுங்க. உன் இருதயத்துல பொல்லாத சிந்தனையை வச்சுட்டு உன் மனைவிக்கு விரோதமா எழும்பின பாரு, உன் கணவனுக்கு விரோதமா எழும்பின பாரு. அவர் இருதயத்தை பார்க்கிறவருங்க. அவ இருதயத்துல என்ன இருக்குன்னு பாப்பா. நீ அவளை கொல்றதுக்கு எத்தனம் பண்ணலாம், பட் அவருடைய இருதயத்துல என்ன இருக்குன்னு அவர் அறிந்திருக்கிறார். அவர் பாதுகாவலராய் இறங்கி வரும் பொழுது, நீ பெலிஸ்தியனே, நீ ஆண்டவரே சப்பா எந்த கோலோடு தடியோடு கூட நீ வந்து நின்றாலும் கர்த்தர் உன்னை ஆண்டவரே சப்பா ஒரு கூழாங்கல்லினால் கீழே விட தள்ளுவார். ஒரு சின்ன கல்லுங்க, அவர் கீழே விட செய்வார். எப்படி தேவன் அப்ப நாத்தான்வேல் வந்து ஆண்டவரே சப்பா தாவீதோடு கூட சொன்னானோ, நீ ஆண்டவரே சப்பா உன்னுடைய ஆண்டவரே மந்தையில் இருக்கிற ஆடை எடுக்காமல் பிற மந்தையில் இருக்கிற ஆட்டை நீ எடுத்ததுனால ஆண்டவர் கர்த்தர் உன்னுடைய குடும்பத்துக்கு பொல்லாப்பானதை வர வைத்தார் என்று சொல்லி சத்ருவின் கரத்துல அவர் ஒப்பு கொடுத்து விட்டார் பாருங்க. சத்ரு அவனை மேற்கொண்டு விட்டான். ஆண்டவர் கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். உன் இருதயத்தை பார்த்து உனக்கு ஆசீர்வதிப்பார். நீ ஆண்டவரே தொழுது கொள்ளுகிற தேவன் இன்னார் என்று நீர் அறிந்து கொண்டார். முழு இருதயத்தோடு கூட நீ தொழுது கொள்ளு. கர்த்தருடன் வேண்டுதலை ஆண்டவரே சப்ப நிறைவேற்றுவார். அப்ப அவன் நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வசனங்களினாலும் ஆண்டவரே வார்த்தைகளினால் நீர் எங்களோடு பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்திய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதனுடைய சாராம்சத்தை அறிந்து கொண்டோம். கர்த்தாவே, நீர் பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயங்களை நீர் திறந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிக்க மகிமையெல்லாம் உமக்கு ஒருவர் கேர் எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாம ஜெபத்தை கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you, all of you. God bless you.